மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய சுகாதிபதியாக இருக்கிற சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் சஞ்சரிக்கிறார். அதாவது அஸ்த நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறார். தன்னுடைய சுயசாரம் பெற்று திகழ்வதனாலே உங்களுடைய சொந்த தேவைகள் நிறைவேறும். ஒரு ஆடம்பரமாக ஏதேனும் பொருள் வாங்க நினைத்திருந்தால் அதை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்திலே சுகத்தை அதிகரித்து கொள்ள என்ன தேவையோ அதை செய்து கொள்வீர்கள். சில பேர் கடன் வாங்கியாவது சில பொருட்களை வாங்கி ஏசி ரொம்ப நாள் வாங்க நினைத்திருப்பீர்கள். அப்படி கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, உங்களுடைய தேவைகளுக்காக கடன் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபார அபிவிருத்தி உண்டு. இரும்பு வியாபாரம் சிறப்பாகவும், எலக்ட்ரானிக் வியாபாரங்கள் ஏற்றமுடனும், விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கு சற்று மந்தமான ஒரு நிலைமையும், டெக்ஸ்டைல் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்லதொரு வருமானங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கிறது. மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல ஒரு கவனம் உண்டாகும். பெண்களுக்கு தங்களுடைய ஆரோக்கியத்திலே கவனம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, ராசிநாதனுடைய நிலைமை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதே சமயம் தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்து சந்திரனுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் சஞ்சரிக்கிறார். ஆகையினாலே உங்களுடைய வலிமை பாராட்டப்படும். உங்களுடைய வலிமையினால் சில காரியங்களை சாதித்து கொள்வீர்கள். குடும்பத்தில் சில குழப்பங்கள் வந்து மறையும். அதன் மூலம் உங்களுடைய பெருமை நிலைநாட்டப்படும். எதிர்பார்த்திருந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும். இரும்பு வியாபாரம் செய்பவர்களுக்கு மந்தமான போக்கும், விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கு ஏற்றமான நிலைமையும், டெக்ஸ்டைல் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வளமான ஒரு நிலைமையும், எலக்ட்ரானிக் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு வருமானங்களை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பையும் இந்த தினம் பெற்றுத்தருகிறது. பெண்கள் தங்களுடைய கணவன்மாரிடத்திலே அந்யோன்யத்தை பெருக்கிக் கொள்வார்கள். அவர்களிடத்தில் பாராட்டும் பரிசும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மாணவர்களுக்கு தங்களுடைய படிப்பு சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. மிதுன ராசி அன்பர்களே, தனாதிபதியாக இருக்கிற சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறார். வலிமையான வருமானங்களை தரக்கூடிய ஒரு நாளாக, அதுவும் குறிப்பாக வண்டி வாகனத்துறையில் உள்ளவர்கள், ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்தும் ஒரு நாளாக இருக்கிறது. விவசாயத்துறை வளமும், இரும்புத்துறை சார்ந்தவர்களுக்கு ஏற்றமும், எலக்ட்ரானிக் துறை சார்ந்தவர்களுக்கு வருமானங்கள் அதிகரித்தலும், டெக்ஸ்டைல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்லதொரு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும், கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு பலமான வருமானங்களும் நாளை தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகளும், குடும்ப உறவுகள் சுமூகமாக இருத்தலும், மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தன்மையும் காணப்படுகிறது. கடகராசி அன்பர்களே, ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாள். நீங்கள் நினைத்த காரியங்களை சாதித்து கொள்வீர்கள். புதிய முயற்சிகள் செய்து அதன் மூலம் உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். உத்தியோகம் செய்பவர்கள் தங்களுடைய பதவி முன்னேற்றமோ இடமாற்றமோ உண்டாகக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீர்கள். எதிர்பார்த்திருந்த வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும். இரும்பு வியாபாரம் செய்பவர்களுக்கு ஏற்றமான நாளாகவும், விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், எலக்ட்ரானிக் மற்றும் பால்வளம் துறை சார்ந்தவர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கிறது. புதிய முயற்சி உங்களுக்கு பலிதமாகக்கூடிய ஒரு நாளாக நாளை தினம் விளங்குகிறது. மாணவர்கள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு நாள். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிநாதனுடைய சஞ்சரிப்பும் சந்திர பகவானுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு ஏற்ற வகையிலே அமர்ந்திருக்கிறது. உங்கள் ராசியில் இருக்கிற குரு பகவான் புதிய முயற்சிகளுக்கு பலமான ஒரு வாய்ப்பை பெற்றுத் தருவார். அதன் மூலம் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள், தொழில் அபிவிருத்தி, குடும்ப அபிவிருத்தி, சக மனிதனுடைய பாராட்டு, அவருடைய ஒத்துழைப்பு, வருமானங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, அது மட்டும் இல்லாமல் புதிய வருமானங்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, தொழில் கான்ட்ராக்டுகள் மூலமாக எதிர்பாராத வருமானங்களுடைய வாய்ப்பெல்லாம் கிடைக்கலாம். இரும்பு வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பாராத தன லாபமும், டெக்ஸ்டைல் வியாபாரம் செய்பவர்களுக்கு சற்று மந்த போக்கும்,
விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கு வளமான ஒரு காலமும், வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. வெகு நாட்களாக பேங்க் பேலன்ஸை உயர்த்த நினைத்தவர்களுக்கு பேங்க் பேலன்ஸை உயர்த்தி கொள்ளும் அளவுக்கு வருமானங்கள் வரும். மாணவர்களுக்கு ஏற்றமான ஒரு நாளாகவும், பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையுடைய ஒரு நாளாகவும் நாளைய தினம் அமைகிறது. கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, லாபாதிபதியான சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் சஞ்சரிக்கிறார். சதா எப்பொழுதும் மன குழப்பங்களை சுமந்து கொண்டிருந்த நிலை நீங்கி வருமானங்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு தேவையான வாய்ப்புகள் என்ன இருக்கின்றன என்கின்ற சிந்திக்கும் ஒரு நாளாக இருக்கிறது. குடும்பத்திலே இருப்பவர்கள் உங்களுக்கு சற்று குழப்பத்தை உண்டு பண்ணுவார்கள். அவர்களோடு அனுசரித்து செல்வதோ அல்லது விட்டு கொடுத்து செல்வதோ உங்கள் குழப்பங்கள் நீங்குவதற்கு ஏதுவாக இருக்கும். வியாபாரம் செய்பவர்கள் தங்களுடைய வியாபாரத்திலே அலைச்சல் காணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இரும்பு வியாபாரம் செய்பவர்களுக்கு மந்தமான போக்கும், எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வளமான ஒரு நாளாகவும், பால்வளத்துறையில் உள்ளவர்கள், ஆடு மாடு வியாபாரம் செய்பவர்களுக்கு, வண்டி வாகன வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு வருமானம் சற்று மந்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலையும் காணப்படுகிறது. பெண்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினாலே நாளைய தினத்தை மன ஒருமுகப்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய வெற்றிகளை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். துலாம் ராசி என்பவர்களே, ஜீவனாதிபதியான சந்திர பகவான் வலிமையோடு காணப்படுவதனாலே நல்லதொரு வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அயல் நாடுகளுக்கு சென்று அதன் மூலம் தொழிலை அபிவிருத்தி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு, உத்தியோகத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அல்லது தன்னுடைய இருந்த இடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு சென்று உத்தியோகம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, பணி மாற்றம் என்று சொல்லுகிறோமே, டிரான்ஸ்ஃபர் காத்திருந்தவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இவைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற நாளாக இருக்கிறது. இரும்பு வியாபாரம் ஏற்றமாகவும், விவசாயத்துறை ஏற்றமாகவும், மாணவர்களுக்கு சிறப்பான பலன்களும், பெண்களுக்கு சற்று மந்தமான நிலைமையும், அவர்களுக்கு குழப்பங்கள் அதிகக்கூடிய ஒரு நாளாகவும், எலக்ட்ரானிக் துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு வருமானங்கள் அதிகக்கூடிய ஒரு நாளாகவும் நாளைய தினம் இருக்கிறது. விருச்சிக ராசி என்பர்களே, பாக்கியாதிபதியான சந்திர பகவானுடைய வலிமையினாலே தெய்வ அனுகிரகம் பெறக்கூடிய ஒரு நாளாக விளங்குகிறது. சில குருமார்களுடைய தரிசனம் கிடைக்கும். அவர்களும் உங்களுக்கு ஆசீர்வாதங்களும் உண்டாகும். எதிர்பாராத தின லாபங்கள் உங்கள் குடும்பத்திற்கு வந்து சேரலாம். வெகு நாட்களாக வராத பணம் மட்டும் உங்கள் வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. குடும்ப உறவு உங்களுக்கு பக்கபலமாக இருப்பதோடு அவர்களுடைய உங்களுடைய தொழில் ஆர்வம் காட்டுவார்கள். விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக, பால்வளம் ஆடு மாடு வியாபாரம் செய்வர்களுக்கு வளமான ஒரு எதிர்காலமுடைய நாளாக, எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக, பெண்களுக்கு ஆடையாபரண சேர்க்கையுடைய ஒரு நாளாகவும், மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்து விளங்குகின்ற ஒரு நாளாகவும் நாளைய தினம் அமைகிறது. தனுர் ராசி என்பவர்களை அஷ்டமாதிபதியான சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்திலே வலிமையோடு காணப்படுகிறார். உங்களுடைய தொழில் அபிவிருத்தி மிக நன்றாக இருக்கும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு இடமாற்றமோ அல்லது பணி மாற்றமோ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. சக மனிதனுடைய ஒத்துழைப்போடு சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். குடும்ப தலைவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். பெரியோர்களை மதித்து செல்வது நாளைய உங்களுக்கு ஏற்றமான பலன்களை தரும். பெண்களுக்கு வளமுடைய ஒரு நாளாகவும், மாணவர்களுக்கு ஒரு சிறப்புடைய நாளாகவும் இருக்கிறது. மொத்தத்திலே இரும்பு வியாபாரம் செய்பவர்கள், எலக்ட்ரானிக் துறை வியாபாரம் செய்பவர்கள், பால்வளம் மற்றும் ஆடு மாடு வியாபாரம் செய்வர்களுக்கு ஏற்றமான காலமும், டெக்ஸ்டைல் வியாபாரம் சற்று மந்தமான ஒரு போக்கையும் நாளை தினம் காணப்படுகிறது. மகர ராசி. மகர ராசி என்பவர்களே, மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு நாள் என்று சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதனுடைய சஞ்சாரம், 7ஆம் வீட்டுக்குரிய சந்திரன் பாக்கியஸ்தானத்திலே சென்று அமர்வது, இவைகளெல்லாம் உங்களுக்கு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை, மன மகிழ்ச்சியையும் தரும். குடும்பத்துடன் சென்று கோயிலுக்கு சென்று மகிழ்தல், தெய்வ பலத்தை அபிவிருத்தி செய்து கொள்ளுதல், தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு சாதகமாக இருத்தல், சில பேருக்கு தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேருதல், தந்தை வழி பொருளாதார ஆதாயங்கள் பெருகி வருதல் போன்ற விஷயங்கள் நடக்கும். இரும்பு வியாபாரம் எதிர்பார்த்தபடி தனலாபத்தையும், டெக்ஸ்டைல் வியாபாரம் சற்று மந்தமான போக்கையும், விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கு சற்று மந்தமான நிலைமையும், எலக்ட்ரானிக் துறை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்தபடி தனலாபங்கள் பெருகி வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. பெண்கள் ஆதாயம் அடைவார்கள். மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டாகும்.
கும்பராசி என்பர்களே, சந்திராஷ்டமத்தினுடைய பாதிப்பிலே நாளைய நாள் செல்லவிருப்பதனாலே உங்களுடைய ஆரோக்கியத்திலே சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். காலை எழுந்தும் விநாயகர் பெருமானுடைய வழிபாடும் தியான பயிற்சியும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் மன வலிமையும் அதிகரிக்க செய்யும். ராசிநாதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனாலே உங்களுடைய தனித்தன்மை சிறந்து விளங்குவதோடு சில பொருளாதார ஆதாயங்களை தேடிக்கொள்வதற்காக நீங்கள் முயற்சி செய்வீர்கள். அதற்கான அலைச்சல்கள் அதிகமாகுமே தவிர கண்டிப்பாக நாளை தினம் உங்களுக்கு திருப்திகரமான வருமானம் தரும். இரும்பு வியாபாரம் செய்வர்களுக்கு சற்று மந்தமான போக்கும், ஆடை ஆபரணம் வியாபாரம் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த தனலாபங்களும் பொருளாதார ஆதாயங்களை உயர்த்திக் கொள்வதற்கு தேவையான முதலீடுகள் அதிகரித்தலும் போன்ற விஷயங்கள் சுமூகமாக இருக்கும். புதிய முயற்சிகள் சற்று தள்ளி போடுவது நல்லது. சில பேருக்கு வருமானங்கள் திருப்திகரமாக இருந்தாலும் செலவினங்கள் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும். தேவையற்ற வம்பு வழக்குகளுக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். பெண்களுக்கு ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. மாணவர்கள் படிப்பிலே கவனம் எடுத்துக்கொண்டால் நாளை தினத்தை சிறப்புடன் தினமாக மாற்றிக்கொள்ள முடியும். மீனராசி என்பர்களே, பூர்வ புண்ணியாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு சுயசாரத்திலே சஞ்சரிப்பதனாலே நல்லதொரு வலிமையுடைய நாளாக காணப்படுகிறது. உங்களுடைய புத்தி தடுமாற்றங்கள் நீங்கி சிறந்த தெளிவான ஒரு சிந்தனையிலே நாளை தினத்தை சந்திப்பீர்கள். என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் என்கின்ற குழப்பங்கள்லாம் நீங்கி இதைத்தான் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவான சிந்தனையோடு நாளை தினத்தை துவங்குகிறீர்கள். பொதுவாகவே நாளை தினம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலமும் ஆற்றலையும் பெற்றுத்தரும் தினமாக இருக்கிறது. பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்கின்ற ஒரு நாளாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கணவன் மனைவி ஆதாயங்கள், கணவன் மூலம் மனைவிக்கு ஆதாயமோ மனைவி மூலம் கணவனுக்கு ஆதாயமோ வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றன. டெக்ஸ்டைல் வியாபாரம் சிறப்பாகவும், எலக்ட்ரானிக் துறை வியாபாரங்கள் வருமானங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும், விவசாயத்துறை சற்று மந்தமாகவும், ஆடு மாடு பால் வியாபாரம் செய்பவர்களுக்கு சற்று மந்தமான போக்கும், வாகன வண்டி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் சற்று மந்தமான போக்கும் காணப்படுகிறது. ரியல் எஸ்டேட் துறை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தனலாபம் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும்.